सुर में गाना सीखिए पाधानीसा ऐप के साथ। AI पावर्ड पर्सनल म्यूजिक टीचर फ्रॉम सारेगामा। ஆண்டவன் உலகத்தின் முதலாளி, அவனுக்கு நான் ஒரு தொழிலாளி. அன்னை உலகின் மடியின் மேலே அனைவரும் எனது கூட்டாளி. ஆண்டவன் உலகத்தின் முதலாளி, அவனுக்கு நான் ஒரு தொழிலாளி. அன்னை உலகின் மடியின் மேலே அனைவரும் எனது கூட்டாளி. இருப்பதை கொண்டு சிறப்புடன் வாழும் இலக்கணம் படித்தவன் தொழிலாளி. இருப்பதை கொண்டு சிறப்புடன் வாழும் இலக்கணம் படித்தவன் தொழிலாளி. உருக்கு போன்ற தன் கரத்தையே நம்பி ஓங்கி நிற்பவன் தொழிலாளி. ஆண்டவன் உலகத்தின் முதலாளி, அவனுக்கு நான் ஒரு தொழிலாளி. அன்னை உலகின் மடியின் மேலே அனைவரும் எனது கூட்டாளி. கல்லை கனியாக மாற்றும் தொழிலாளி, கவனம் ஒரு நாள் திரும்பும். கல்லை கனியாக மாற்றும் தொழிலாளி, கவனம் ஒரு நாள் திரும்பும். அதில் நல்லவர் வாழும் புதிய சமுதாயம் நிச்சயம் ஒரு நாள் அரும்பும். வாழ்க்கை என்றொரு பயணத்திலே பலர் வருவார் போவார் பூமியிலே. வாழ்க்கை என்றொரு பயணத்திலே பலர் வருவார் போவார் பூமியிலே. வானத்து நிலவாய் சிலர் இருப்பார் அந்த வரிசையில் முதல்வன் தொழிலாளி. ஆண்டவன் உலகத்தின் முதலாளி, அவனுக்கு நான் ஒரு தொழிலாளி. அன்னை உலகின் மடியின் மேலே அனைவரும் எனது கூட்டாளி. குடிப்பதற்கு ஒரு மனம் இருந்தால் அவளை மறந்து விடலாம். அவளை மறப்பதற்கு ஒரு மனம் இருந்தால் குடித்து விடலாம். ஆனால் இருப்பதோ ஒரு மனது. நான் என்ன செய்தேன், என்ன செய்தேன்? இரண்டு மனம் வேண்டும், இறைவனிடம் கேட்பேன். நினைத்து வாழ ஒன்று, மறந்து வாழ ஒன்று. இரண்டு மனம் வேண்டும், இறைவனிடம் கேட்பேன். நினைத்து வாழ ஒன்று, மறந்து வாழ ஒன்று. இரண்டு மனம் வேண்டும், இறைவனிடம் கேட்பேன். இரண்டு மனம் வேண்டும்.
பகலும் இரண்டானால் இன்பம் துன்பம் இரண்டானால் இரவும் பகலும் இரண்டானால் இன்பம் துன்பம் இரண்டானால் உறவும் பிரிவும் இரண்டானால் உறவும் பிரிவும் இரண்டானால் உள்ளம் ஒன்று போதாதே இரண்டு மனம் வேண்டும் கண்களின் தண்டனை காட்சி வழி காட்சியின் தண்டனை காதல் வழி கண்களின் தண்டனை காட்சி வழி காட்சியின் தண்டனை காதல் வழி காதலின் தண்டனை கடவுள் வழி காதலின் தண்டனை கடவுள் வழி கடவுளை தண்டிக்க என்ன வழி இரண்டு மனம் வேண்டும் இறைவனிடம் கேட்பேன் நினைத்து வாழ ஒன்று மறந்து வாழ ஒன்று இரண்டு மனம் வேண்டும் யாருக்காக இது யாருக்காக இந்த மாளிகை வசந்த மாளிகை காதல் ஓவியம் கலைந்த மாளிகை யாருக்காக இது யாருக்காக காதலே போ போ காதலே வா வா மரணம் என்னும் தூது வந்தது அது மங்கை என்னும் வடிவில் வந்தது சொர்க்கமாக நான் நினைத்தது இன்று நரகமாக மாறிவிட்டது யாருக்காக இது யாருக்காக மலரைத்தானே நான் பறித்தது கைமுள்ளின் மீது ஏன் விழுந்தது உறவைத்தானே நான் நினைத்தது என்னை பிரிவு வந்து ஏன் அழைத்தது எழுதுங்கள் என் கல்லறையில் அவள் இரக்கமில்லாதவள் என்று பாடுங்கள் என் கல்லறையில் இவன் பைத்தியக்காரன் என்று கண்கள் தீட்டும் காதல் என்பது அது கண்ணில் நீரை வரவழைப்பது பெண்கள் காட்டும் அன்பு என்பது நம்மை பித்தனாக்கி அலைய வைப்பது யாருக்காக எங்கிருந்து சொந்தம் வந்தது இன்று
இது எங்கிருந்து நஞ்சு வந்தது? அங்கிருந்து ஆட்டுகின்றவன் தினம் ஆடுகின்ற நாடகம் இது. யாருக்காக? இது யாருக்காக? இந்த மாளிகை வசந்த மாளிகை, காதல் ஓவியம் கலைந்த மாளிகை. யாருக்காக? இது யாருக்காக? கடவுள் ஏன் கல்லானான்? மனம் கல்லாய் போன மனிதர்களாலே. கடவுள் ஏன் கல்லானான்? மனம் கல்லாய் போன மனிதர்களாலே. கடவுள் ஏன் கல்லானான்? மனம் கல்லாய் போன மனிதர்களாலே. கொடுமையை கண்டவன் கண்ணை இழந்தான், அதை கோபித்து தடுத்தவன் சொல்லை இழந்தான். கொடுமையை கண்டவன் கண்ணை இழந்தான், அதை கோபித்து தடுத்தவன் சொல்லை இழந்தான். இரக்கத்தை நினைத்தவன் பொன்னை இழந்தான். இரக்கத்தை நினைத்தவன் பொன்னை இழந்தான். இங்கு எல்லோர்க்கும் நல்லவன் தன்னை இழந்தான். எல்லோர்க்கும் நல்லவன் தன்னை இழந்தான். கடவுள் ஏன் கல்லானா? மனம் கல்லாய் போன மனிதர்களாலே. தேவை மனசாட்சி, அது நீதி தேவனில் அரசாட்சி. நெஞ்சுக்கு தேவை மனசாட்சி, அது நீதி தேவனில் அரசாட்சி. அத்தனை உண்மைக்கும் அவன் சாட்சி, அத்தனை உண்மைக்கும் அவன் சாட்சி. மக்கள் அரங்கத்தில் வராது அவன் சாட்சி, அரங்கத்தில் வராது அவன் சாட்சி. கடவுள் ஏன் கல்லானான்? மனம் கல்லாய் போன மனிதர்களாலே. சதிச்செயல் செய்தவன் புத்திசாலி, அதை சகித்துக் கொண்டிருந்தவன் குற்றவாளி. சதிச்செயல் செய்தவன் புத்திசாலி, அதை சகித்துக் கொண்டிருந்தவன் குற்றவாளி. உண்மையை சொல்பவன் சதிகாரன், உண்மையை சொல்பவன் சதிகாரன். இது உலகத்தில் ஆண்டவன் அதிகாரம், இது உலகத்தில் ஆண்டவன் அதிகாரம். கடவுள் ஏன் கல்லானான்? மனம் கல்லாய் போன மனிதர்களா. அழகுக்கு மறு பெயர் பெண்ணா, அல்லி மலருக்கு மறு பெயர் கண்ணா. தமிழுக்கு மறு பெயர் அமுதா, அதை தருகின்ற இதழ் தங்கச்சிமிழா. அழகு
அழகுக்கு மறு பெயர் பெண்ணா, அல்லி மலருக்கு மறு பெயர் கண்ணா. தமிழுக்கு மறு பெயர் அமுதா, அதை தருகின்ற இதழ் தங்கச்சி மிழா. பாடல் நெஞ்சில் ஊறுகின்ற வேளை இது. ஏடு போன்ற கண்ணம் கண்டு இதழ்களாலே எழுதுவது. 100 கோடி பாடல் நெஞ்சில் ஊறுகின்ற வேளை இது. ஏடு போன்ற கண்ணம் கண்டு இதழ்களாலே எழுதுவது. அந்திப் பொழுதில் தொடங்கும் அன்பு கவிதை அரங்கம். இளமைக்கு பொருள் சொல்ல வரவா, அந்த பொருளுக்கு மறு பெயர் உறவா. அழகுக்கு மறு பெயர் பெண்ணா, அல்லி மலருக்கு மறு பெயர் கண்ணா. தமிழுக்கு மறு பெயர் அமுதா, அதை தருகின்ற இதழ் தங்கச்சி மிழா. நாடி நரம்பில் கோடி மின்னல் ஓடி பாய்ந்து மறைவதென்ன. கூந்தல் தொடங்கி பாதம் வரையில் கைகள் கொண்டு அழைப்பதென்ன. நாடி நரம்பில் கோடி மின்னல் ஓடி பாய்ந்து மறைவதென்ன. கூந்தல் தொடங்கி பாதம் வரையில் கைகள் கொண்டு அழைப்பதென்ன. அது முதல் முதல் பாடம், அடுத்தது என்ன நேரும். எடுப்பதும் கொடுப்பதும் நடக்கும். அதில் இருவர்க்கும் சரி பங்கு கிடைக்கும். அழகுக்கு மறு பெயர் பெண்ணா, அல்லி மலருக்கு மறு பெயர் கண்ணா. தமிழுக்கு மறு பெயர் அமுதா, அதை தருகின்ற இதழ் தங்கச்சி மிழா. ஆலிலை மேலே கண்ணனை போலே நூலிடை மேலே ஆடிடவோ. ஆடும் போது கூடும் சுகத்தை வார்த்தை கொண்டு கூறிடவோ. பெண்மை மலர்ந்தே வழங்கும், தன்னை மறந்தே மயங்கும். விடிந்தபின் தெளிவது தெளியும். அது தெளிந்த பின் நடந்தது புரியும். அழகுக்கு மறு பெயர் பெண்ணா, அல்லி மலருக்கு மறு பெயர் கண்ணா. தமிழுக்கு மறு பெயர் அமுதா, அதை தருகின்ற இதழ் தங்கச்சி மிழா. அழகுக்கு மறு பெயர் பெண்ணா, அல்லி மலருக்கு மறு பெயர் கண்ணா. தமிழுக்கு மறு பெயர் அமுதா, அதை தருகின்ற இதழ் தங்கச்சி மிழா. அழகு
அழகுக்கு மறு பெயர் பெண்ணா, அல்லி மலருக்கு மறு பெயர் கண்ணா. தமிழுக்கு மறு பெயர் அமுதா, அதை தருகின்ற இதழ் தங்கச்சி மிழா. பாடல் நெஞ்சில் ஊறுகின்ற வேளை இது. ஏடு போன்ற கண்ணம் கண்டு இதழ்களாலே எழுதுவது. 100 கோடி பாடல் நெஞ்சில் ஊறுகின்ற வேளை இது. ஏடு போன்ற கண்ணம் கண்டு இதழ்களாலே எழுதுவது. அந்திப் பொழுதில் தொடங்கும் அன்பு கவிதை அரங்கம். இளமைக்கு பொருள் சொல்ல வரவா, அந்த பொருளுக்கு மறு பெயர் உறவா. அழகுக்கு மறு பெயர் பெண்ணா, அல்லி மலருக்கு மறு பெயர் கண்ணா. தமிழுக்கு மறு பெயர் அமுதா, அதை தருகின்ற இதழ் தங்கச்சி மிழா. நாடி நரம்பில் கோடி மின்னல் ஓடி பாய்ந்து மறைவதென்ன. கூந்தல் தொடங்கி பாதம் வரையில் கைகள் கொண்டு அழைப்பதென்ன. நாடி நரம்பில் கோடி மின்னல் ஓடி பாய்ந்து மறைவதென்ன. கூந்தல் தொடங்கி பாதம் வரையில் கைகள் கொண்டு அழைப்பதென்ன. அது முதல் முதல் பாடம், அடுத்தது என்ன நேரும். எடுப்பதும் கொடுப்பதும் நடக்கும். அதில் இருவர்க்கும் சரி பங்கு கிடைக்கும். அழகுக்கு மறு பெயர் பெண்ணா, அல்லி மலருக்கு மறு பெயர் கண்ணா. தமிழுக்கு மறு பெயர் அமுதா, அதை தருகின்ற இதழ் தங்கச்சி மிழா. ஆலிலை மேலே கண்ணனை போலே நூலிடை மேலே ஆடிடவோ. ஆடும் போது கூடும் சுகத்தை வார்த்தை கொண்டு கூறிடவோ. பெண்மை மலர்ந்தே வழங்கும், தன்னை மறந்தே மயங்கும். விடிந்தபின் தெளிவது தெளியும். அது தெளிந்த பின் நடந்தது புரியும். அழகுக்கு மறு பெயர் பெண்ணா, அல்லி மலருக்கு மறு பெயர் கண்ணா.